அன்பு சொந்தங்களே, அன்பு உறவுகளே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நேச சந்திக்கும் நேரத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேசர் இயேசு ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்து உங்களோடு கூட பேசுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூலிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அந்த வசனத்தினூடாக கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை யார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து. உங்களுக்கு ஒரு வாக்கை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கை நிறைவேற்றுகிறவர் வார்த்தையாக உங்களிடத்தில் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் நினைச்சு பாருங்க. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன்ட்டு இருந்தது, அது தேவனாகவே இருந்துச்சு. அப்படின்னா என்ன? அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் இந்த பூமியிலே மாம்சமா வெளிப்பட்டார். உங்க காரியத்துல இன்னைக்கு நீங்க வார்த்தையா பெற்று கொண்டிருக்கிற அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாம்சமா நீங்க பார்க்க போறீங்க. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து வருவார், நம் இரட்சகர் வருவார் என்று சொல்லி ஒவ்வொரு ஜனங்களும், ஒவ்வொரு யூதர்களும், இஸ்ரவேலர்களும் காத்து கொண்டிருந்த அந்த மேசியா வார்த்தையாகத்தான் கேள்விப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் உண்மையாய் வெளிச்சமாய் இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிச்சமாக இந்த பூமிக்கு மாம்ச ரூபத்திலே மனுஷகுமாரனாக, ஒரு பாலகனாக இயேசு இந்த பூவுலகிலே வந்து உதித்தார். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் வாக்குத்தத்தமா இருந்த வசனங்கள், வார்த்தை கொடுத்த அந்த காரியங்கள், அது இன்றைக்கு நிறைவேறும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போக வேண்டாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துட்டே இருந்தார். நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன், நீ கவலைப்படாத, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பாரு, பூமியில் இருக்கிற மணலை பாரு என்று சொல்லி வார்த்தையில் பேசிக்கொண்டே இருந்தவர் ஒரு நாள் ஈசாக்கை ஆண்டவர் கொடுத்தார். வயசாயிருச்சு, 75வது வயதுல ஆண்டவர் என்ன செஞ்சார்னா ஆபிரகாம் அழைச்சு வாக்கு தத்தம் கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். பாருங்க, 25 வருடங்கள் காத்திருந்தார் ஆபிரகாம். 100வது வயதுல நல்ல ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கும் வாக்கை பிடித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அந்த வாக்கு யாருடையது தெரியுமா? அந்த வார்த்தை யாருடையது தெரியுமா? அந்த வார்த்தை யார் தெரியுமா? இயேசு, இயேசு கிறிஸ்து. வாழ்க்கையில வெளிச்சமா வரப்போறாரு. பாருங்க, இயேசு அவ்வழியே வரார் என்று சொல்லி கேள்விப்பட்ட பர்த்தலமேயு குருடன், வார்த்தையில் கேள்விப்பட்ட அந்த பர்த்தலமேயு குருடன், அவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் பார்த்தார். தாவீதின் குமாரனே, நாசரேத்தின் இயேசுவே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிட்டு கூப்பிட்டார். அங்க இருக்கவங்க எல்லாம் அதட்டினாங்க. ஆனா அந்த சத்தம் யாரு கேட்டுச்சு? இயேசு கிறிஸ்துவ கேட்டுச்சு. இன்னைக்கு பர்த்தலமேயு குருடனை போல நீங்கள் குருடாயிருந்து இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எது செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்ய வேண்டாம் நினைச்சு உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு இயேசு அவளே வருகிறார். பர்த்தலமேயு குருடன் சொன்னாரு, எனக்கு இறங்கும் என்று சொல்லி. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு இறக்கத்துக்காக கெஞ்சு கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு அவர் இறங்க போகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே,
அவர் நின்று உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். பர்தலமே கூடன்ட்ட அவனை சீஷர்கள்ட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவனை அழைச்சிட்டு வாங்க, இயேசு அழைக்கிறார் என்று போய் சொல்லு அப்படிங்கிறாப்புல. இன்னைக்கு இந்த டிவியின் மூலமாக இயேசு உன்னை அழைக்கிறார் என்று வார்த்தை வருது. உன்னை ஊழியத்துக்கு என்று அழைக்கிறார். உன்னை தனித்து ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். நீ எல்லா மனுஷர்களுக்கும் ஒரு வேறுபட்ட ஒரு மனுஷன், வேறுபட்ட ஒரு மனுஷி. உன்னிலிருந்து கனியை எதிர்பார்க்கிறார். நீ அதிகமான கனி கொடுக்க முடியாய் உன்னை சுத்தம் பண்ணுகிறார். அவருடைய வார்த்தை வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். இந்த வார்த்தையை நம்பணும். அப்போ உங்க வாழ்க்கையில கனியுள்ள ஒரு வாழ்க்கையா மாறும். உங்களுக்கு கிடைக்குங்க. இதுவரைக்கும் வார்த்தையா பார்த்துட்டு இருந்த, வார்த்தையா கேள்விப்பட்டிருந்த உங்க வாழ்க்கையில வெளிச்சம் ஒதுக்க போகுது. அது மாம்சமா நீங்க கண்ணில் பார்க்க போறீங்க. பர்தலமேயு கூடன அழைக்க சொன்னார் சீஷரிடத்துல. இயேசு உன்னை அழைக்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்தா உனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு இந்த டிவியின் மூலமாய், இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும் மகனே? உனக்கு என்ன வேணும் மகளே? அவன் சொன்னா, நான் பார்வை அடையணும். பார்வை அடைவாயாக, அவ்வளவுதான். அவர் வார்த்தையில சொன்னார், பார்வை அடைவாயாக. பார்வை அடைஞ்ச உங்க வாழ்க்கை வெளிச்சமாகுங்க. நீங்க நம்பிட்டு இருந்த காரியம் அவராலே வரப்போகுது. நீ நம்புகிறது அவராலே வரப்போகிறது. கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினார். இந்த வார்த்தை பிடித்த 100க்கு அதிபதி அவ வேலைக்கார சஸ்தமானா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அந்த மன்னிப்பு, அந்த ஆசீர்வாதம், அந்த கிருபைகள் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்க போகிறார். சொந்து போக வேண்டாம், பலன் கொள்ளுங்க. இந்த கால நேரத்தில் உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் வார்த்தையாய் பேசிட்டு இருந்த அந்த வாக்குத்தத்தங்கள் நீங்க கண்ணில் பார்க்க போறீங்க, நிஜமாக போகிறது. தேவதூதன் மரியாள்கிட்ட சொன்னாரு, உன்னிடத்துல பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, இயேசு என்று பெயரிடுவாய். நம்பவே இல்லை. மரியாள் தன் எண்ணத்தாளாகிய எலிசபெத் ஊருக்கு போறா. அவளை பார்க்கிறா, அவளும் கர்ப்பவதியா இருக்கிறா. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்துறா. உடனே அவள் பரிசுத்த ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். ஆமா, உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேற போகுது. அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you. God be with you. நாளை சந்திப்போம். இது உங்கள் நேசர் சந்திக்கும் நேரம்.